இப்போ நீங்க விண்வெளியில இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல வழக்கமான வேலைக்காக ஸ்பேஸ்ஷிப்பை விட்டு வெளியே போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தால உங்களோட ஹெல்மெட் தளர்ந்து தனியா வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு மூச்சு திணறும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதற்கு மாறா உங்களால விண்வெளியில சுவாசிக்க முடியுது. இது ரொம்ப வினோதமா இருக்குல்ல? இந்த வினோதத்திற்கு காரணம் இப்போ விண்வெளி முழுவதும் காற்றால் நிரப்பப்பட்டு இருக்கு. அதனாலதான் விண்வெளியில உங்களால ரொம்ப எளிமையா சுவாசிக்க முடியுது. ரொம்ப வேடிக்கையான கற்பனையா இருக்குல்ல? வாங்க இந்த வேடிக்கையான கற்பனைக்கு பின்னாடி அறிவியல் எப்படி செயல்பட போதணும், இதனால என்ன சாதகங்கள் பாதகங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். நாம் வாழும் இந்த அற்புதமான பூமியின் வளிமண்டலத்துல 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 1% ஆர்கான், நியான், ஹீலியம், மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுன்னு இப்படி எல்லாம் கலந்த வாயுக்களா இருக்கு. இதுல நாம் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு மூலக்கூறு தான் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் பூமியில வேணும்னா ரொம்ப எளிமையா கிடைக்கலாம். ஆனா விண்வெளியில ரொம்ப ரேரான ஒரு மூலக்கூறு. ஏன்னா விண்வெளியில இருக்கிற ஆக்சிஜன் அணுக்கள் ஹைட்ரஜன் அணுக்களுடன் வினைபுரிந்து நீர் பனிக்கட்டியா உருவாகுது. இன்னும் சொல்ல போனா இந்த நீர் பனிக்கட்டிகள் கைப்பர் பெல்ட் மற்றும் ஊற்று கிளவுடில் இருக்கும் பாறைகளை சூழ்ந்திருக்கு. சரி, இப்போ விண்வெளியில் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று ஹீலியோஸ்பியர் விளிம்பு வரை இருக்குன்னு கற்பனையா நினைச்சுக்கலாம். அதாவது நம்முடைய பூமியில் இருப்பது போல் 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 1% மற்ற வாயுக்கள் ஹீலியோஸ்பியர் விளிம்பு வரை இருக்கு. சரி, இப்போ நமக்கு எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ விண்வெளி முழுவதும் காற்றால் நிரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கறதால உங்களால ரொம்ப எளிமையா சுவாசிக்க முடியும். அதோட இந்த பெரிய வளிமண்டலத்துல நீங்க எங்க வேணும்னாலும் போகலாம். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதாவது வெற்றிடம் இருக்கும் இடத்துல ஸ்பேஸ்ஷிப்பை பயன்படுத்தி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல குறைந்த எரிபொருள் இருந்தா போதும் ரொம்ப எளிமையாவும் ரொம்ப வேகமாவும் போக முடியும். ஆனா இப்போ விண்வெளி முழுக்க காற்றால் நிரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கறதால ஸ்பேஸ்ஷிப் ஆனது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல அதிகமான எரிபொருள் தேவைப்படும். அதிகமான எரிபொருள் நிரப்பணும்னா இன்னும் பெரிய ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்கணும். பெரிய ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்கினா அந்த பெரிய ஸ்பேஸ்ஷிப் போற அளவுக்கு இன்னும் அதிகமான எரிபொருள் தேவைப்படும். இத இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா எந்த அளவுக்கு எரிபொருள் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ்ஷிப்பை பெருசாக்கணும். எந்த அளவுக்கு ஸ்பேஸ்ஷிப்பை பெருசாக்குறோமோ அந்த அளவுக்கு அதிகமான எரிபொருள் தேவைப்படும். சோ அந்த அளவுக்கு பெரிய ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்குறது அப்படிங்கிறது இப்போதைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. இதனால என்னதான் விண்வெளி முழுக்க காற்றால் நிரப்பப்பட்டிருந்தாலும் உங்களால எளிமையா சுவாசிக்க முடியுமே தவிர ரொம்ப தூரம் உங்களால பயணிக்க முடியாது. அடுத்ததா சூரியனில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சிலிருந்து இந்த புதிய வளிமண்டலமானது உங்களை பாதுகாக்கும். இதனால நீங்க விண்வெளியில ஸ்பேஸ் சூட் போட வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்போ விண்வெளியில வெற்றிடமே இல்ல அப்படிங்கறதால உங்களால விண்வெளியில மிதக்க முடியாது. அதற்கு மாறா நீங்க கிரகத்தோட ஈர்ப்பு விசையால இழுக்கப்படுவீங்க. சரி, விண்வெளியில சுவாசிக்கிறத தவிர வேற ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு கேட்டா எஸ், மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். இது வரைக்கும் நீங்க விண்வெளியில ரொம்ப மகிழ்ச்சியா சுவாசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப நேரம் நீடிக்க போறதில்ல. ஏன்னா இப்போ இங்க ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடக்க போகுது. சரி, விண்வெளியில தானே பேரழிவு நடக்க போகுது, எப்படியாவது பூமிக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா இருக்காது. ஏன்னா பூமியை இப்போ வாழ்வாசாவா அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தான் இருக்க போகுது. இது தெரியாம எப்படியோ நீங்க பூமிக்கு வந்துட்டீங்க. சரி, இப்போ பூமிக்கு தான் வந்துட்டீங்க. பூமியில எந்த மாதிரியான மாற்றங்கள், எந்த மாதிரியான பேரழிவுகள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ விண்வெளி முழுக்க காற்றால் நிரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கறதால விண்வெளியில் ஏற்படக்கூடிய எல்லா சத்தத்தையும் உங்களால கேட்க முடியும். விண்வெளியானது வெற்றிடமா இருக்கும்போது அதிர்வுறும் ஒளி அலைகளை எடுத்து செல்ல கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் இடையில் மிக குறைவான மூலக்கூறுகள் இருந்தது. இதனால விண்வெளியில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சத்தத்தையும் நம்மளால கேட்க முடியாம இருந்தது. ஆனா இந்த புதிய விண்வெளி வளிமண்டலத்தில் நம் பூமியில் இருப்பது போல் அதிகமான மூலக்கூறுகள் இருப்பதால் அதிர்வு ஒளி அலைகள் இந்த காற்றின் மூலம் ரொம்ப தூரம் பயணிக்க முடியும். பொதுவா சூரியனில் தொடர்ந்து வெவ்வேறு அலைவரிசைகளில் ஒளி அதிர்வு உருவாகும். இப்படி உருவான ஒளி ரொம்ப சத்தமா இருக்கும். இந்த சத்தம் உங்களோட காதையை செவிடாக்கும் அளவுக்கு இருக்கும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பொதுவா ஒளி அலைகள் காற்றில் உள்ள மூலக்கூறுகளை கடந்து செல்லும் போது ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதால் ஒளி அலையின் அதிர்வுகள் தடுக்கப்பட்டு அதிகமான தொலைவிற்கு பயணிக்க முடியாமல் ஒளியானது மங்கிவிடும். இதனால சூரியனில் இருந்து வரக்கூடிய ஒளி, அதாவது சத்தமானது ஓரளவு தடுக்கப்படும். என்னதான் சூரியனுக்கும் பூமியின் மேற்பரப்பிற்கும் இடையே அதிகமான தூரம் இருந்தாலும் குறைந்தபட்சம் 125 டெசிபிள் வரை சூரியனில் உருவாகும் சத்தம் நமக்கு கேட்கும். சரி, சூரியனிடமிருந்து மட்டும்தான் சத்தம் கேட்குமா அப்படின்னு கேட்டா, நம் பூமிக்கு அருகில் உள்ள கிரகங்களில் விண்கற்கள் மோதினால் கூட அந்த சத்தத்தை உங்களால தெளிவா கேட்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க பக்கத்துல வந்து யாராவது ஹாரன் அடிச்சா அது உங்களோட காதுக்கு எவ்வளவு ஒரு அசௌகரியமா இருக்கும். இந்த ஒரு ஹாரன் சத்தமே உங்களுக்கு
அசௌகரியமா இருக்குன்னா இப்போ விண்வெளியில் உருவாகும் எல்லா சத்தங்களையும் உங்களால கேட்க முடியும் அப்படிங்கறதால இப்போ ஆயிரக்கணக்கான போலீஸ் சைரன் போல சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இது உங்களோட அன்றாட வாழ்க்கையில எரிச்சல் ஊட்டுறது மட்டும் இல்லாம இந்த சத்தத்தை நீங்க சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டி இருக்கும். என்னதான் இப்போதைக்கு இந்த சத்தம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இதற்கு பிறகு வரப்போற பேரழிவை கம்பேர் பண்ணும்போது இந்த சத்தம் எல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. பொதுவா விண்வெளி வெற்றிடமா இருப்பதால் உராய்வு அப்படிங்கறதே இருக்காது. அதாவது கோள்களும் நிலவுகளும் இந்த வெற்றிடத்துல வேகம் அதிகமாகாமலும் வேகம் குறையாமலும் சரியான வேகத்துல அமைதியா சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ விண்வெளியானது காற்றால் நிரப்பப்பட்டிருக்கும் நிலையில பூமியாகட்டும் மற்ற கோள்களாகட்டும் எல்லாமே அதிகமான வேகத்துல நகர ஆரம்பிக்கும். இதனால் சூரிய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கோள்களிலும் காற்று துகள்கள் மிக அதிக வேகத்தில் மோதிக்கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாம பூமியானது அதிகமான வேகத்தில் நகர்வதால் உராய்வு ஏற்பட்டு பூமியின் மேற்பரப்பில் இருக்கும் அனைத்தும் எரிந்துவிடும். உதாரணமா நம்முடைய பூமியோட வளிமண்டலத்துல ஒரு விண்கல் வரும்போது காற்றில் ஏற்படும் உராய்வால் எப்படி அந்த விண்கல் பற்றி எரிகிறதோ அதே விதியை தான் நம்முடைய பூமியும் அனுபவிக்கும். இந்த பேரழிவை மீறியும் நீங்க உயிரோடு இருந்தீங்கன்னா இருக்க முடியாது. ஒருவேளை இருந்தீங்கன்னா இதற்கு பிறகு வரப்போற பேரழிவு நிச்சயமா உங்களை கொல்லும். இப்போ விண்வெளி முழுவதும் காற்றால் நிரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கறதால பூமியில் வளிமண்டல அழுத்தம் அதிகமாகும். அதாவது காற்றிற்கு நிறை இருப்பதால் பூமியின் வலுவான ஈர்ப்பு விசையானது வளிமண்டலத்தில் இருக்கும் காற்றை இழுக்க ஆரம்பிக்கும். இதனால் பூமியில் வளிமண்டல அழுத்தம் உருவாகும். பூமியில் வளிமண்டல அழுத்தம் அதிகமானா பூமியில் இருக்கும் எல்லா உயிர்களும் வளிமண்டல அழுத்தத்தால் நசுக்கப்படும். அடுத்ததா இதுவரை தன்னைத்தானே சுற்றி கொண்டிருந்த நம்முடைய பூமியாகட்டும் இல்லனா நிலவாகட்டும் எல்லாமே சுத்துறது ஸ்டாப் ஆகும். இந்த நிகழ்வு இதோட நிக்க போறதில்ல. ஏன்னா பூமியின் வலுவான ஈர்ப்பு விசையானது நிலவை தன்னை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். கடைசியா இது ஒரு மிகப்பெரிய பேரழிவா இருக்கும். இந்த பேரழிவுக்கு பிறகு பூமியில் எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழாது. சரி, நம்ம கிரகம் தான் அழிஞ்சு போச்சு. ஆனா வியாழன் மற்றும் சனி கிரகங்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கும். இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு படி மேல போய் ஒரு நட்சத்திரமாக கூட மாற வாய்ப்பு இருக்கு. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. அதாவது வியாழன் கிரகமாகட்டும் இல்லனா சனி கிரகமாகட்டும் எல்லாமே வாயு கிரகங்கள் அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதோட இந்த கிரகத்திற்கு அதிகமான ஈர்ப்பு விசை இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். வியாழன் கிரகம் ஏற்கனவே ஒரு ஃபெயில்டு ஸ்டார், அதாவது தோற்று போன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வியாழன் கிரகம் ஒரு நட்சத்திரமா மாறுவதற்கான ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் இருந்தாலும் போதுமான நிறை இல்லாததால் அதோட மையப்பகுதியில அணுக்கரு இணைவை தூண்டுவதற்கான அழுத்தம் உருவாகாததால் வியாழன் கிரகம் ஒரு நட்சத்திரமா மாறாமல் கிரகமா இருக்கு. ஆனா இப்போ விண்வெளி முழுக்க காற்றால் நிரப்பப்பட்டிருக்கு. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா காற்றுக்கு நிறை இருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே வியாழன் கிரகத்திற்கு அதிகமான ஈர்ப்பு விசை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வலுவான ஈர்ப்பு விசையானது புதிய வளிமண்டலத்தில் இருக்கும் காற்றை தன்னுள் இழுக்கும் பொழுது வியாழன் கிரகத்தின் நிறை அதிகமாகும். நிறை அதிகமானா வியாழன் கிரகத்தின் மைய பகுதியில் அதிகமான அழுத்தம் ஏற்பட்டு அணுக்கரு இணைவை தூண்டும். இதனால வியாழன் கிரகம் ஒரு நட்சத்திரமா மாறும். அதோட இதே நிலை தான் சனி கிரகத்திற்கு மேற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுலயும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அது என்னன்னா அதிகமான ஈர்ப்பு விசை வியாழன் மற்றும் சனி கிரகத்திற்கு மட்டுமல்ல, இதை விட பல மடங்கு நம்முடைய சூரியனுக்கும் இருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. ஏற்கனவே காற்றானது விண்வெளியில் ஹீலியோஸ்பியர் வரை, அதாவது கிட்டத்தட்ட 1500 கோடி கிலோமீட்டர் தூரம் வரை பரவி இருக்கு. ஆல்ரெடி காற்றிற்கு நிறை இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். இந்த நிறை சுமார் 1500 கோடி கிலோமீட்டர் தூரம் வரை பரவி இருக்குன்னா இது ரொம்ப ரொம்ப அதிகமான நிறை. அதாவது இது சூரியனை விட சுமார் 5 பில்லியன் மடங்கு அதிகமானது. எனவே சூரியனின் ஈர்ப்பு விசை இந்த காற்றை தன்னுள் ஈர்க்க ஆரம்பிக்கும். இங்க சூரியனின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்படுவது காற்று மட்டுமல்ல, சூரிய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கிரகங்களும் சூரியனின் ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படும். இப்படி காற்று மற்றும் கிரகங்கள் சூரியனின் ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படும் போது சூரியனின் அடர்த்தி அதிகமாகும். சூரியனின் அடர்த்தி அதிகமாகும் போது இறுதியில் சூரியன் ஒரு பிளாக் ஹோல், அதாவது கருந்துளையாக மாறும். இந்த பிளாக் ஹோல் எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னா நம்முடைய மில்கி வே கேலக்சியோட மைய பகுதியில் இருக்கிற சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை விட சுமார் 1200 மடங்கு பெருசா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய மில்கி வே கேலக்சில 2 பெரிய பிளாக் ஹோல்ஸ் இருந்தா என்ன ஆகும்னு. சரி, நம்முடைய சூரிய குடும்பத்தில் மட்டும் காற்று இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா நம்முடைய மில்கி வே கேலக்சி முழுக்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க காற்று இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறது தெரியுமா? இப்போ மில்கி வே கேலக்சி முழுக்க காற்று இருந்தா மில்கி வே கேலக்சியோட எடை அதிகமாகும். இதனால மில்கி வே கேலக்சியோட மைய பகுதியில் இருக்கிற மேசிவ் பிளாக் ஹோல் ஆனது அதை சுற்றி இருக்கும் அனைத்து நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் எல்லாமே பிளாக் ஹோலின் ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படும். அப்படி இழுக்கப்பட்டா மில்கி வே கேலக்சியோட மைய பகுதியில் இருக்கிற பிளாக் ஹோல் ஆனது இன்னும் பிரம்மாண்டமா மாறும். இதுவே பிரபஞ்சம் முழுக்க காற்று இருந்தா பிரபஞ்சத்தின் எடை அதிகமாகும், அதோட உராய்வும் அதிகமாகும். இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பிரபஞ்சம் முழுவதும் காற்று இருப்பதால் இதுவரை விரிவடைந்து கொண்டிருந்த பிரபஞ்சம் இப்போ ஸ்டாப் ஆகும். அதோட இப்போ அதிகமான உராய்வு இருப்பதால் ஆரம்பத்தில் பெருவெடிப்பின் போது இருந்த மாதிரி அதிகமான வெப்பமும் அதிகமான
அடர்த்தியான நிலைக்கும் மாறும். இல்லனா பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து கேலக்சிகளும் சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு புள்ளியில சுருக்கப்படலாம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் காற்று இருந்தா எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படியோ இந்த பிரபஞ்சம் ஒரு சரியான கட்டமைப்புல உருவாகி இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல வெற்றிடம் அப்படின்னு ஒண்ணு இருப்பதால தான் கேலக்சிகளாகட்டும், நட்சத்திரங்களாகட்டும், கோள்களாகட்டும், அதை தாண்டி மனிதர்களாகிய நாம ஆகட்டும், நம்மை போன்ற மற்ற உயிரினங்களாகட்டும் எல்லாமே இருக்கு.